சிறுபான்மை சமூக புரட்சி இயக்கம் தலைவர் லியாகத் அலிகான் அவர்கள் உரையாற்றுவார்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கூட்டத்தினுடைய தலைவர் மூசே சாமிநாதன் அவர்களே, இங்கே வருகின்றிருக்கின்ற அண்ணன் துரைமுருகன் அவர்களே, பாசத்திற்குரிய சுப்புலத்தின் ஜெகதீசன் அவர்களே, நான் அதிமுகவிலே எம்ஜிஆரோடு இருந்தபோது என்னை வளர்த்த ஆண்டியக்குரிய அண்ணன் முத்துசாமி அவர்களே, அண்ணன் கண்ணப்பன் அவர்களே, இங்கே திறந்திருக்கக்கூடிய அன்பு நண்பர்களே, மாநகர செயலாளர் அன்பு சகோதரர் முன்னாள் செயலர் செல்வராஜ் அவர்களே, அருமை பெரியோர்களே, பெற்றனல் தாய்மார்களே, கழகத்தின் கட்டிடம் காளைகளே, கலைஞர் அவர்களது அன்பு உடன்பரப்புகளே, இன்றைக்கு இங்கே அருகிருந்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் முத்தமிழ் அறிஞர் மூவேந்தர் வழிவந்த இயன்விசை நாடகம் என்கின்ற முத்தமிழை முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று உச்சங்கத்தின் மூலமாக வளர்த்த மூவேந்தராம் சேர சோழ பாண்டியர் வழியிலே கோவையிலே செம்மொழி மாநாட்டை கொண்டு வந்து 6600 மொழிகளிலே தமிழுக்கு 8வது இடத்தை பெற்றுத்தந்த ஏற்றமிகு தலைவர் எங்கள் தானை தலைவர் கலைஞர் அவர்களே, உங்களுக்கு எங்களது சிறுபான்மை சமூக புரட்சி இயக்கத்தின் சார்பாக நாங்கள் பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தாழ்மையோடு தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். வணக்கம். அருமை பெரியோர்களே, ஏதன் சகல வீதிகளிலே சாக்கிரட்டிஸ் நீதிமன்றத்திலே கேட்டார்கள், நீ அறிவை ஊட்டினாய், உண்மையா இல்லையா? ஆமாம், அறிவை ஊட்டினேன். அது குற்றம். ஏன் குற்றம்? என் ஆட்சிகள் எதிரானது, ஆகவே குற்றம். மன்னிப்புக்கே விட்டுவிடுகிறோம். முடியாது, உனக்கு மரணம்தான் தண்டனை, ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன சாக்கிரட்டிஸை நாம் வரலாற்றிலே படித்தோம். அந்த சாக்கிரட்டிஸை இன்றைக்கு இங்கே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 1976 முதலமைச்சராக டாக்டர் கலைஞர் இருக்கின்றார். அன்றைக்கு காங்கிரஸ் அரசு கேட்கின்றது, கலைஞரே நீங்கள் எமர்ஜென்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முடியாது. பெருந்தலைவர் காமராஜரை கைது செய்ய வேண்டும். முடியாது. நீங்கள் நெருக்கடி நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முடியாது. உங்கள் ஆட்சியை கலைப்போம் என்று சொன்னபோது கலைத்துக்கொள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி மீண்டும் 5 முறை முதலமைச்சராகிய எங்கள் தாய் தலைவரே, இந்த தமிழகத்துடைய அன்பு தலைவரே, இந்த ஏழை எளியவர்களுடைய கூட்டத்தினுடைய இணையற்ற தலைவரே, நீங்கள் அறிவு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள். மற்றவர்களெல்லாம் கலர்ச்சி கூட்டம், ஆனால் அறிவு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள். இங்கே எல் போட்டால் எண்ணெய் ஆகிவிடும், கடலையை போட்டால் கடலை எண்ணெய் ஆகிவிடும். அந்த அளவிற்கு கூட்டத்தை சேர்த்திருக்கின்றேன். இது அறிவார்ந்த கூட்டம். அறிவார்ந்த கூட்டத்தின் தலைவரே, அன்பின் இலக்கியமே, ஆற்றலின் இலக்கியமே, திமுக கழகத்தின் இறைவே, கடலையின் இறையவே, கொள்கையின் வடிவமே, கோட்பாட்டின் உருவமே, எதையும் தாங்கும் இதயம் கொண்ட அறிஞர் அண்ணாவின் அன்பு தந்தையின் சபையே, தந்தை பெரியாரின் அன்பு தலைவரே, அருமை டாக்டர் கலைஞர் அவர்களே, நீங்கள் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு 3% இடஒதுக்கீட்டை கொடுத்தீர்கள். அம்மையார் சொன்னார், 2006 நான் தான் அந்த திட்டத்திற்கு முன்னுரை எழுந்தேன் என்று சொன்னார். நீங்கள் 2007 செய்தீர்கள். உடனே நீங்கள் அதற்கு பதில் சொன்னீர்கள். மாற்றீர்களா? செல்வாக்கிருந்த மாப்பிள்ளைகள் எல்லாம் புருஷனல்ல, எவன் தாலி கட்டினாரோ அவன் தான் கணவன் என்று எடுத்துச் சொல்லி ஒரு நாகரிகமாக பதிலளித்த எங்கள் தானை தலைவனே, அன்பாய், அறிவாய், பண்பாய், அறிவாய், பாசமாய், கைகளின் சீரவை திறமாய், பருகா அமுதாய், பாலின் நெய்யாய், பழத்தின் ரசமாய், பாட்டின் பண்ணாய், பருதியாய், கொள்ளும் சேவையாய், புகை ஒன்றுக்குள் அடங்கா உருவமாய் வருகின்றிருக்கக்கூடிய கலைஞர் அவர்களுக்கு எங்கள் சிறுபான்மை சமூக புரட்சி இயக்கம் இந்த நாடெல்லாம் திரண்டு வாக்களிப்போம், புதிய சூரியனை வெற்றிவரச் செய்வோம், அடுத்த தலைவரை கலைஞர் அவர்கள் தீர்மானிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் மாநில தேசிய பொதுச் செயலாளர் திருப்பூர் அல்தாப் அவர்கள் உரையாற்றினார். வணங்குவதற்கு தலையும் வாழ்த்துவதற்கு அளவும் சிந்திப்பதற்கு அறிவும் செயல்படுத்த உறவுப்படுவதில் வல்ல இறைவனின் தூய திருநாமத்தைக் கொண்டு தொடங்குகின்றோம். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களை ஆதரித்து
வாக்கு கேட்பதற்காக இங்கே வருகை வந்திருக்கின்ற வரலாற்று நாயகர் இஸ்லாமிய சமுதாயத்தின் இனிய நண்பர் இன்பத்தமிழ் காவலர் டாக்டர் கலைஞர் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற தலைவர்களே, வெள்ளமென கூடியிருக்கின்ற சான்றோர்களே, ஆன்றோர்களே, மாவட்ட செயலாளர்களே, நகர செயலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் சிறுபான்மை சமுதாயத்தின் சாதாரண ஒரு பெண்களின் நன்றி கலந்த தளத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நீண்ட நேரம் உரையாற்றுகிற மேடை இதுவல்ல நான் அறிவேன். தலைவர்கள் உரையாற்றிவிட்டு ஈரோடு வரை தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கிறது. மிகுந்த நன்றி உணவோடு நான் உங்கள் முன்னால் இருக்கிறேன். என்னுடைய சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் பாதிக்கப்பட்ட போது, பங்கப்பட்ட போது, உரிமையை இழந்து நின்ற போது, எதிர்ப்பார் கைப்பிள்ளையாக இருந்த போது எங்கள் சமுதாயத்தை அரவணைத்து உரிமைகள் வழங்கிய டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நன்றி கூறுகின்ற பார்த்தால் நான் இங்கே உணர்ந்திருக்கிறேன். நட்பு மறவாமை, நன்றி கொள்ளாமை இஸ்லாமிய பண்பாடு. அந்த பண்பாட்டு நெறியிலேதான் இன்றைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ் மாநில தேசிய லீக், எஸ்டிபிஐ போன்ற இஸ்லாமிய அமைப்புக்கு ஒரு அடியிலே நின்று திராவிட முன்னேற்றக் கழகம் 40 இடங்களிலும் வெற்றி பெற்றால்தான் இந்த மண்ணிலே சிறுபான்மை மக்கள், தாழ்த்தப்பட்ட, அணைக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்கள் நிம்மதியோடு வாழ முடியும் என்கின்ற அந்த உணர்வோடு தமிழகத்திலே உள்ள அனைத்து மக்களும் ஓரணியிலே நின்று தலைவர் கலைஞர் அவர்களுடைய தலைமையிலே ஜனநாயக முற்போக்கு கூட்டணி 40 இடங்களிலும் வென்றது என்ற நல்ல செய்தி நமக்கு வேண்டும். ஏனோ வானோக்கள் வேண்டுமானால் எரியப்படும் சில்லறைக்காக தரம் தாழ்ந்து போகட்டும், வெற்றர்கள் வேண்டுமானால் அற்ப ஆசைகளை அசைப்பட்டது அமைந்து போகட்டும். தன்மான தங்கங்களே, தமிழ் குல செல்வங்களே, நாம் ஒன்றுபட வேண்டியது காலத்தின் கட்டாயம். உதய சூரியன் உதிக்கிறான். 40 இடங்களையும் நாம் பெறுகிறோம். 40 இடங்களையும் நாம் பெற்றால் இந்த தலைவன் யாரை நலம் நீட்டுகிறானோ அவர் இந்திய நாட்டினுடைய பிரதமராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் காட்டுகின்றவர்கள் வந்தால்தான் தலித் மக்கள், இஸ்லாமிய மக்கள், இன்னும் தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த மண்ணிலே நிம்மதியோடு முதலிலே இந்த மண்ணில் நமக்கு நிம்மதி தேவை, ஒரு சந்தோஷமான வாழ்வு தேவை. அதை தரக்கூடிய ஆற்றலும் அருகதையும் உள்ள ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர் மட்டும்தான். உதயசூரியனுக்கு வாக்களிப்போம். உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் உழவர் அண்ணன் செல்லமுத்து அவர்கள் உரையாற்றுவார். உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் மட்டுமல்ல, தமிழகத்து உழவர்களை எல்லாம் காப்பாற்றிய ஒரே தலைவர் கலைஞர் அவர்களே. வருகின்றிருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடிகளே, முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற சட்டமன்ற அமைச்சர் பெருமக்களே, அருமை கழக செயல் வீரர்களே, வேட்பாளர் பெருமக்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி திருப்பூர் நகர மக்களுக்கு ஒரு செய்தி. பட்டிக்காடாக கிராமமாக சிறந்த திருப்பூரை மாநகரமாக்கியவர் கலைஞர் அவர்கள். தமிழகத்திலேயே திருப்பூரை மாவட்டமாக்கி அந்தஸ்து கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். ஏராளமான பாலங்களும் இந்த தொழில் இந்த நகரத்திலே உயர்வதற்குண்டான வழிவகுப்பிலும் சட்டங்களும் திட்டங்களும் டெல்லி வரை
எனது அருமை விவசாய பெருமக்களே, உங்களுக்கெல்லாம் பணிந்து ஒன்று சொல்வேன். 400 ரூபாய் மீட்டர் கட்டணம் கட்ட முடியாமல் கண்ணீர் விட்டு கதறி நின்ற நமக்கு உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு 28 லட்சம் பர்சன்ட்கள் 25 ஆண்டு காலமாக இலவசமாக ஓடிக்கொண்டிருப்பது அந்த தலைவன் கலைஞர்கள். கடலிலே பிறந்து கடலிலே வாழ்ந்து கடலிலே மடித்துக் கொண்டிருக்கிற உழவர் சமுதாயத்தை, கடலிலே கடல் என்ற கடலிலே மூடிக்கொண்டிருந்தவரை இதோ காப்பாற்ற நான் இருக்கிறேன் என்று 7000 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்த காப்பாற்றிய கருணை கடல் கலைஞர்கள். ஐயா கலைஞர் அவர்களே, நீங்கள் வாக்கு கேட்க வந்தீர்களா, வெற்றி விழாவுக்கு வந்தீர்களா? இங்கே கூடியிருக்கிற கூட்டமும் அவருடைய செயல் திறனும் வெற்றிதான். மீண்டும் 6ஆம் முறையும் நீங்கள் தான் தமிழகத்தினுடைய முதல்வர். அப்பொழுதுதான் வீழ்ந்துவிட்ட தாழ்ந்துவிட்ட மின்சாரத்திலே மற்ற அனைத்து துறைகளிலும் வீழ்ந்துவிட்ட தமிழகத்தை எடுத்து நிமிர்த்த உங்களால் மட்டுமே முடியும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அத்துணை பேரும் எந்த கருத்து வேறுபாடு பார்க்காமல், எதையும் எதிர்பார்க்காமல் உதயசூரியன் 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 என்று ஓய்வில்லாமல் உழைத்தீர்கள் என்றால் நாளைய பாரதத்தில், நாளைய இந்தியாவில் யாரை தலைவர் கைகாட்டுகிறாரோ அவரே பிரதமர். அப்படி கை நீட்டி அவர் சொன்னவராகின்ற பொழுது சொன்னதை மட்டுமே செய்யக்கூடியவர் கலைஞர், செய்வதை மட்டுமே சொல்லக்கூடியவர் கலைஞர். என்ற முறை சொன்னார் கடனை ரத்து செய்வோம் என்று 7000 கோடியை ரத்து செய்தார். இந்த முறை தேர்தல் அறிக்கையிலே சேது சமுத்திர திட்டம் வரும், மீனவர் பிரச்சனை தீர்க்கப்படும், ஈழத்து பிரச்சனை தீர்க்கப்படும், மின்சார பிரச்சனை தீர்க்கப்படும். அது மட்டுமல்ல மக்களே, இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார் தேர்தல் அறிக்கையிலே, இந்தியா முழுவதும் இருக்கிற விவசாய கடன் ரத்து செய்யப்படும், மாணவர்கள் பெற்றிருக்கிற கல்வி கடன் ரத்து செய்யப்படும். எனவே ஒளிமிக்க வளமிக்க உண்மையான நன்மையான தமிழ்நாட்டை ஒளிமிக்கதாக ஆக்க வேண்டும் என்றால் உதயசூரியனுக்கு வாக்களிப்பு. கலைஞரின் கருத்தை வலுப்படுத்துவோம். 40 நமதாக இருந்தாலும் நாளைய பாரதம் கலைஞருடையதாக இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.